வணக்கம் நண்பர்களே, கர்ப்பம் தமிழாவின் நான் உங்கள் பாண்டியன். டிஆர்பி அண்ட் டிஎன்இபி இந்த இரண்டு தேர்வுக்கும் தயாராகி கொண்டிருக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் டிஎன்இபிக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாப்பிக்கில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் நமக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸில் தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பேசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஒரு வீடியோவா லாஸ்ட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த சிலபஸில் இருந்து ஏதாவது சம்ஸ் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நடத்த போகிற இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கண்டிப்பாக சம்ஸ் வந்து கேட்பாங்க. வேற நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து டிஆர்பிக்கு தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்து கண்டிப்பாக வந்தே தீரும். டிஎன்இபிக்கு எதிர்பார்க்கலாம், டிஆர்பிக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா இந்த 3 லாவை பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லாவோடைய பேஸ், இந்த லாவோடைய அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்ளிகேஷன்ஸே வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போறோம். இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸே வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0th லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த 0th லா வந்துட்டு இந்த டெஃபினிஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை பாருங்க. இது பாடி ஏ, இது பாடி பி, இது பாடி சின்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பாடி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பாடி பி வந்துட்டு இந்த பாடி ஏவோட தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்கு. ஓகேவா? தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்கு. தெர்மலி ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா இது என்ன, இந்த பாடி பி வந்து என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதே டெம்பரேச்சர்ல தான் இந்த பாடி ஏவும் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த 2 பாடி இருந்ததுன்னா அது வந்துட்டு தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்து ஒரு பாடி பி, பாடி ஏ 2 தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்கோ அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த அதே பாடி பியும் அதே பாடி சியும் தெர்மலி ஈக்குலிபிரியமா இருந்ததுன்னா ஓகேவா, இந்த பாடி ஏ அண்ட் பாடி சி செப்பரேட்லியா நமக்கு தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா? அதாவது பாடி பி வந்து ஏவோட தெர்மல் ஈக்குலிபிரியமாகவும் இருக்கு. அண்ட் அதே பாடி பி வந்து இங்க இருக்கக்கூடிய சி பாடியோட தெர்மல் ஈக்குலிபிரியமா இருந்ததுன்னா இந்த பாடி ஏவும் பாடி சியும் தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கும். ஆக்சுவலா 3 பாடியுமே என்னன்னா தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பாடி பி வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பாடி ஏ பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸா இருந்தது அப்படின்னா இது தெர்மல் ஈக்குலிபிரியம். மீன் டைம் பாடி பியும் பாடி சியும் தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கு. அதாவது இதுவும் 40 டிகிரி செல்சியஸா இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் பாடி ஏவும் பாடி சியும் என்னவா இருக்கும்? தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கும். அண்ட் இதுவுமே 40 டிகிரி செல்சியஸா தான் இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியம் அதை வச்சு நமக்கு சொல்றது. இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்க. இஃப் பாடி ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் பாடி பி அண்ட் பாடி பி இஸ் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் பாடி சி செப்பரேட்லி, then body A and C will be thermal equilibrium with each other. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இங்கே வந்து டெஃபினிஷனாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த லாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக, ஒரு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்காக தான் வந்துட்டு இந்த லாவோடைய அடிப்படையில் தான் வந்து நம்ம டெம்பரேச்சர்லாம் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தெர்மாமீட்டர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பார்த்துருப்போம். தெர்மாமீட்டர் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட். கரெக்டா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக அந்த வந்து தெர்மாமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த தெர்மாமீட்டர் வந்து இந்த 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த பிரின்சிபல் படி தான், இந்த லா படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த தெர்மாமீட்டர் நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ட்ரா பண்ணுறேன். இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு தெர்மாமீட்டர் அப்படின்னா இதுக்குள்ள வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னா மெர்க்குரி வச்சிருப்பாங்க. கரெக்டா? உள்ள வந்து மெர்க்குரி வச்சிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல வந்துட்டு நமக்கு என்னன்னா இந்த டைமென்ஷன் இருக்கும். ஸோ இந்த நம்ம பாடியில் அந்த தெர்மோமீட்டர் வைக்கும் போது அந்த தெர்மோமீட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறது மூலியமா அந்த மெர்க்குரிக்குள்ள அந்த தெர்மோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி ஹீட்டை அப்சார்ப் பண்ணி என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறத வச்சு தான் அது என்ன ஆகும்னா இப்போ இவ்வளோ இருக்குன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது மூலமா அது எவ்வளோ ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் நமக்கு வந்து பாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன திங்க் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அப்படியே என்ன ஆகும்
ஆகணும் அப்படின்னா அந்த மெர்க்குரிக்கு கன்வே பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம பாடியில் வந்து ஒரு 19 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் இருக்குன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படியே உள்ள மெர்க்குரிக்கும் கன்வே பண்ணாதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அக்யூரேட்டாக வந்து அந்த தெர்மோமீட்டர் காட்டும். ஓகேவா? ஒருவேளை காட்டலை அப்படின்னா, ஒருவேளை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அதே டெம்பரேச்சர் உள்ள கன்வே பண்ணலைன்னா அஃப்கோர்ஸ் வந்து என்ன தப்பாக தான் காட்டும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த தெர்மோமீட்டர் அப்படின்ற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் அப்படின்ற பாடியை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நான் பெருசாக போடுறேன். இதான் வந்து தெர்மோமீட்டர் அப்படின்னா, இப்போ இந்த உள்ள வெளியில் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி வந்து பாடி பின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ எப்போதுமே இந்த பாடி ஏவும் பாடி பியும் வந்துட்டு எப்பவுமே தெர்மல் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெர்க்குரி வந்துட்டு ஒரு 80 ஃபாரன்ஹீட் இருக்குன்னா இந்த கிளாஸும் என்னவா இருக்கணும்னா 18 ஃபாரன்ஹீட் தான் இருக்கணும். சரியா? ஸோ மெர்க்குரி வந்து 19 ஃபாரன்ஹீட் இருந்ததுன்னா அந்த கிளாஸும் வந்துட்டு 19 ஃபாரன்ஹீட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் தான் அந்த தெர்மோமீட்டர் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்கக்கூடிய அந்த தெர்மோமீட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம பாடியில் வைக்கும்போது நம்ம பாடி தான் சீன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு 100 ஃபாரன்ஹீட் வந்து டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா அந்த 100 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பாடி ஏ, அதாவது அந்த கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த கிளாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 100 ஃபாரன்ஹீட் டிகிரியா இருக்கும். அந்த கிளாஸ் வந்து என்ன ஆகும் அப்படியே ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து கிளாஸும் உள்ள இருக்கக்கூடிய மெர்க்குரியும் தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கிறதுனால அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த 100 ஃபாரன்ஹீட் தான் உள்ள இருக்கக்கூடிய மெர்க்குரிக்கும் அப்படியே கன்வே ஆகும். ஸோ அதனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த 100 ஃபாரன்ஹீட் அப்படியே மெர்க்குரி கன்வே ஆகிட்டு ஸோ நம்ம அந்த தெர்மோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இதில் ஒருவேளை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அந்த அந்த கிளாஸே வந்து சில இது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு 18 ஃபாரன்ஹீட் டிகிரி தான் உள்ள அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன காட்டும் அப்படின்னா தப்பாக தான் காட்டும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த தெர்மோமீட்டர் வந்து should be in thermal equilibrium. அப்போ மட்டும்தான் நீங்கள் பாடி சி கூட கனெக்ட் பண்ணும்போது பாடி சியும் பாடி உள்ள இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரியும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே தான் கரெக்டாக வந்துட்டு கன்வே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் நம்ம எப்படி இருக்கும், பாடி ஏ, பாடி பி, பாடி சி மூணு தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருந்தால் தான் அது கரெக்டான டெம்பரேச்சரை காட்டும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னன்னா இந்த தெர்மோமீட்டரோட வந்து 0th லாவோட அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த தெர்மோமீட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா. இந்த ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அண்ட் வந்து ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜி வந்து கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு ரேதர் இட் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலை மாற்ற மட்டுமே முடியும் அப்படின்ற நம்ம ஒரு பிரின்சிபல் படிச்சிருப்போம். ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே ஒரு எனர்ஜில இருந்து எடுத்தது தான். ஒரு எனர்ஜி வந்து புதுசாலாம் நம்ம வந்து உருவாக்கல. இப்போ நமக்கு ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா அந்த ஃபேன் வந்து from electrical energy into converted into mechanical energy. கரெக்ட்டா? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேற ஒரு எனர்ஜில நம்ம எடுத்துப்போம். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இந்த ஏர்ல கைனெடிக் எனர்ஜியா மாறி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே ஒரு எனர்ஜில இருந்து எடுத்தது தான். எந்த எனர்ஜியும் வந்துட்டு உருவாக்கவும் படல, அழிக்கவும் படல, அது அழிக்கவும் முடியாது. இன்னொரு எனர்ஜியா வந்து மாறிட்டு போயிட்டே தான் இருக்கும். இந்த பிரின்சிபல் படி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லாவை வந்து டிஃபைன் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லா வந்து ரெண்டு இதுல டிஃபைன் பண்றாங்க. ஒன்னு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லாவை நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு க்ளோஸ்டு சைக்கிள் அப்படின்ற ஒரு இதில் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? நான் லாஸ்ட் வீடியோலே ப்ராசஸ்னா என்ன, சைக்கிள்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது வந்து ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த பாயிண்ட் 1ல இருந்து பாயிண்ட் 2க்கு போனேன் அப்படின்னா நான் அங்கேருந்து இங்கே வந்த பாயிண்ட் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் திரும்பி இங்கேருந்து அதே பாயிண்ட் 1க்கு போயிட்டேன் அப்படின்னா இது வந்து நம்ம சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. அந்த ரெண்டு ஸ்டேட்டுமே தெர்மோடைனமிக்கலி ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பேன். அண்ட் ஆரம்பிச்ச பாயிண்ட்லேயே திரும்பி வந்துட்டா அதை வந்து நம்ம சைக்கிள் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு க்ளோஸ்டு சைக்கிளாக இருக்குது. நான் ஒரு பிவி டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் 1ல இருந்து பாயிண்ட் 2க்கு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா திரும்பி பாயிண்ட் 2ல இருந்து பாயிண்ட் 1க்கே வந்துருந்ததுன்னா இது வந்து என்னன்னா ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சைக்கிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே தெர்மோடைனமிக்ஸ்ன்றதை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீட் அண்ட் ஒர்க் இது ரெண்டோட இன்டராக்ஷனை பற்றி படிக்கிற ஒரு சயின்ஸ் தான் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? அப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு தெர்மல் எனர்ஜி ஒரு ஒர்க்காவோ இல்லை ஒரு ஒர்க் வந்து ஒரு ஹீட்டாவோ கன்வெர்ட் ஆகணும்னா வி நீட் ஏ சிஸ்டம். அதுதான் நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். கரெக்டா? அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ள நான் ஒரு ஹீட்டை வந்து கொடுக்கும்போது அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கண்டிப்பாக நான் ஒரு ஹீட் அப்படின்றது ஒரு எனர்ஜி. கரெக்டா? அப்போ அந்த ஹீட் என்ற ஒரு எனர்ஜியை நான் வந்துட்டு ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொடுக்கும்போது அது என்ன ஆகாது, கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்ம எனர்ஜி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் படி ஒரு எனர்ஜி வந்துட்டு அழியாது. கரெக்டா? அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீட் எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு எனர்ஜியாக மாறணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீட் எனர்ஜி வந்துட்டு ஒர்க் எனர்ஜியாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் ஒரு சைக்கிள் ப்ராசஸாக இருந்ததுன்னா ஓகேவா, அதில் வந்து நான் ஒரு இன்புட்டாக ஒரு ஹீட் எனர்ஜி வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒர்க் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது சமேஷன் ஆஃப் ஹீட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒர்க். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1லேருந்து 2க்கு போச்சு அப்படின்னா 1லேருந்து 2க்கு வந்து நான் ஒரு ஹீட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். Q1 to 2 அப்படின்னு ஒரு ஹீட் கொடுத்துருக்கேன். 2லேருந்து 1க்கு வந்து நான் ஒரு ஹீட் வந்து கொடுத்துருக்கேன் இல்லை எடுத்துருக்கேன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சமேஷன் ஆஃப் ஹீட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒர்க். ஓகேவா? சமேஷனா இப்போ அதே மாதிரி இந்த 1லேருந்து 2ல வந்து ஒரு ஒர்க் நடந்திருக்கும். ஓகேவா? ஒரு ஒர்க் நடந்திருக்கும் ப்ளஸ் 2லேருந்து 1ல வந்து ஒரு ஒர்க் நடந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். இது வந்து இந்த ரெண்டு ப்ராசஸ் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா நான் ரெண்டு ப்ராசஸ்லேயே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சைக்கிளாக முடிச்சிட்டேன். ஒருவேளை 4 ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த 4 ப்ராசஸும் நம்ம எடுத்துட்டாலுமே இந்த மாதிரி ஸோ அந்த 4 ப்ராசஸ்லேயே நம்ம என்ன ஹீட் இன்புட்டாக கொடுக்குறோமோ அது இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒர்க். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் ஒரு க்ளோஸ்டு சைக்கிளில் சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லா வந்து டெஃபினிஷனை வந்து அப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வச்சு நமக்கு கண்டிப்பாக வந்து என்னன்னா நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ நம்ம படிச்சிருப்போம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட் இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஹீட் அவுட்புட்டாக எடுத்தோம்னா அது வந்து நெகட்டிவ். ஒர்க் இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துப்போம். ஒர்க்கை வந்து ஒரு சிஸ்டத்திலிருந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த ஹீட் பாசிட்டிவ் ஒர்க் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வச்சு வந்து கண்டிப்பாக ஒரு வந்து சம்ஸ் வரும். இதை வேணா நம்ம லேட்டராக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளுக்கு இதுதான் சமேஷன் ஆஃப் ஹீட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒர்க். எவ்வளோ ஹீட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஒர்க்காக வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. நீ கொடுக்குற ஹீட்டு கண்டிப்பாக ஒர்க்காக தான் கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு ப்ராசஸ். இப்போ ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா இந்த பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2க்கு மட்டும் போகுது. இப்போ பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2க்கு மட்டும் போகுது அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் ஒரு நான் ஹீட்டு கொடுத்தேன் இந்த ப்ராசஸில் நான் ஒரு ஹீட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஹீட் வந்து என்ன ஆயிருக்குன்னா சம் பார்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆயிருக்கும். சம் பார்ட் வந்து என்னன்னா இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக எல்லா பார்ட் ஆஃப் ஹீட்டுமே எல்லா பார்ட் ஆஃப் ஒர்க்காகவும் எல்லா எனர்ஜியும் நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லா ஹீட் எனர்ஜியும் எல்லா ஒர்க் எனர்ஜியாகவும் நம்மளால் மாற்ற முடியாது. அது எப்படி பிரிஞ்சு போயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி சம் இன்டர்னல் எனர்ஜியாகவும் சம் ஒர்க்காகவும் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு லா. சரிங்களா? ஆக்சுவலாக இதை நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துட்டு வருவோம். பட் இங்கே பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நம்ம பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி டெரைவ் ஆகி எடுத்துட்டு வருவோம் அப்படின்றதே நம்ம சொல்லணும். அதாவது del Q மைனஸ் del W is equal to du இதுக்கு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ப்ராசஸாக இருந்து அப்படின்னா ஸோ அதோடைய del Q மைனஸ் del W is equal to du. ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் டனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்னா PdV அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் இல்லை ஒரு பவுண்டரி இன்வால்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ Q is equal to சரிங்களா del U plus P dV இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸுக்கு. அப்போ ஒரு ப்ராசஸுக்கு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுக்கு நம்ம ஒரு ஹீட் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம்னா அந்த ஹீட் என்ன ஆகும் நமக்கு வந்து ஒர்க் டன்னாக கன்வெர்ட் ஆகிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் எனர்ஜியாக நம்ம எடுத்து ரோட்டரியாக மாற்றி நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்துப்போம். அண்ட் எல்லா ஹீட் எனர்ஜியுமே நமக்கு ஒர்க்காக மாறி இருக்குமா இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் இல்லை. சம் ஹீட் என்ன இருக்கும் அப்படின்னா அது இன்டர்னல் எனர்ஜியாக மாறி இருக்கும். சம் ஹீட் வந்து ஃப்ரிக்ஷனால போயிருக்கும், சம் பொட்டன்ஷியல் எனர்ஜினால போயிருக்கும், சம் கைனடிக் எனர்ஜினால போயிருக்கும். ஓகேவா? சம் ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு வெளியில போயிருக்கும். சோ அப்போ இந்த ஹீட் எனர்ஜி எப்படி டேலி ஆயிருக்கும் அப்படின்னா
சம் இன்டர்னல் எனர்ஜி சம் வந்து ஒர்க் டன், இப்படி தான் வந்து டேலி ஆயிருக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல பெர்பச்சுவல் மோஷன் 1 அப்படின்ற ஒரு மெஷின் வந்து வயலேட் பண்ணும். இந்த பெர்பச்சுவல் மோஷன் 1 அப்படின்ற மெஷின் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஹீட்டுமே இன்புட்டா கொடுக்காம உங்களுக்கு ஒர்க் வந்து கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஸோ கண்டிப்பா இப்படி இருக்க முடியுமா அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால PMM1 மெஷின்ஸ் வந்து வயலேட்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஹீட்டே கொடுக்காம உங்களுக்கு கண்டினியூஸா வந்து ஒர்க் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ இட்ஸ் வயலேட்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுக்கு நிறைய வந்து டிராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு ப்ராசஸோடைய ஃபீசிபிலிட்டி பற்றி சொல்லாது. ஒரு ப்ராசஸ் வந்து இல்லை ஒரு ப்ராசஸ் என்ன டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்றது சொல்லாது. இல்லை இந்த ப்ராசஸ் உண்மையாகவே எப்படி நடக்கும், எந்த டைரக்ஷனில், இல்லை உண்மையாகவே நடக்குமா நடக்காதா அப்படின்றத ஒரு இது சொல்லாது. இது ஜஸ்ட் ஒரு எனர்ஜி பேலன்ஸை மட்டும்தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹீட்டு கொடுக்குறேன், அது வந்து இன்டர்னல் எனர்ஜியாகவும் ஒர்க் டன்னாகவும் கன்வெர்ட் ஆகி போகுது அப்படின்ற ஒரு எனர்ஜி பேலன்ஸை தான் சொல்லும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸாக வந்துட்டு இன்டர்னல் எனர்ஜியும் நான் ஒர்க் டன் கொடுக்குறேன், எனக்கு ஹீட் கிடைக்குமா அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லாது. ஓகேவா? ஸோ அப்போ இது எந்த டைரக்ஷனில் போகும், இல்லை அது எப்படி அக்யூர் ஆகும், இதோட ஃபீசிபிலிட்டி என்ன, இப்படிலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காது. ஜஸ்ட் எனர்ஜி பேலன்ஸை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட்ல தான் இதுக்கான டெஃபினிஷனை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு ஃப்ரிக்ஷன் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் எனர்ஜி வந்துட்டு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த பிரேக் வந்து நின்றும். கரெக்டாக ஹீட் எனர்ஜி அந்த ஃப்ரிக்ஷன் வந்து டிசிபேட் ஆகிட்டு ஹீட்டை வந்து டிசிபேட் ஆகி போயிடும். இப்போ இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா நீங்கள் திரும்பி அந்த ஹீட் எனர்ஜியை உங்க பிரேக்கு கொடுக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் எனர்ஜியை திருப்பி ஃப்ரிக்ஷன் எனர்ஜி கிடைச்சிருமா, இல்லை ஃப்ரிக்ஷன் மூலமா நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. கரெக்டா? ஸோ அங்கே அந்த ப்ராசஸ் அந்த டைரக்ஷனில் தான் நடக்கும், ரிவர்ஸாக வந்து நடக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லாது. இப்போ ஒரு ஃபேன் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுக்கிறோம், அண்ட் கைனடிக் எனர்ஜியா போயிட்டு இருக்கு, வெளியில வந்து டிசிபேட் ஆகி போயிட்டு இருக்கும். நீங்க கைனடிக் எனர்ஜி கொடுக்கும்போது உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி இல்லை எலக்ட்ரிக் எனர்ஜி திரும்பி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன டைரக்ஷன்ல நடக்கும் அப்படின்றத எது சொல்லாது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து சொல்லாது. இப்போ ஒரு டீ வந்து நம்ம நல்லா ஹாட்டா ஒரு டீ வச்சிருக்கோம், அது ஒரு 70 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னா அந்த 70 டிகிரில இருந்து திரும்பி சரௌண்டிங்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா சரௌண்டிங்ஸ்ல இருந்து திரும்பி டீக்கு வருமா, அந்த ஹாட்டான பிளேஸ்க்கு வருமா அப்படின்னா வராது. சோ ஒரு process வந்து நிறைய பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரிவர்சிபிளா வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு process ஆக்சுவலா எப்படி தான் நடக்கும், என்ன டைரக்ஷன்ல தான் நடக்கும் அப்படின்றத சொல்றது தான் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுல இருக்கக்கூடிய டிராபேக் எடுத்து தான் ரெண்டு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா கெல்வின்ஸ் பிளாங்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கிளாசியஸ் சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கெல்வின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a device which operate in a cycle produce work continuously while interchanging with single thermal reservoir அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரி ஒரு ஹீட் எனர்ஜி நம்ம இன்புட்டா கொடுப்போம், அந்த ஹீட் எனர்ஜியை வச்சுட்டு தான் நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அவுட்புட்டா எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஹீட் எனர்ஜி நம்ம வந்துட்டு ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எல்லா ஹீட் எனர்ஜியுமே எல்லா ஒர்க்டனா மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பா மாறாது. கரெக்டா? ஏன்னா ஹீட்ன்றது நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், அது வந்து ஒரு லோ கிரேட் எனர்ஜி. கரெக்டா? ஒர்க் அப்படின்றது ஒரு ஹை கிரேட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு சுப்ரீம் கிரேட் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டோட்டல் லோ கிரேட் எனர்ஜி, அதாவது இந்த ஹீட் எனர்ஜியை ஒரு டோட்டல் ஹை கிரேட் எனர்ஜியா நம்மளால கண்டிப்பா மாற்றவே முடியாது. அப்படி மாற்றக்கூடிய ஒரு மெஷினையும் நம்மளால உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவர் தான் யார் அப்படின்னா இந்த கெல்வின் வந்து சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு என்ஜின் இருக்கு, இது வந்து ஒரு ஹீட் என்ஜின். இந்த ஹீட் என்ஜின் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் நமக்கு வந்து அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படின்னா we have to give some input to the system. இந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு ஹீட்டை வந்து சப்ளை பண்ணோம். இது வந்து ஒரு சோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த சோர்ஸ்ல இருந்து நான் ஒரு ஹீட்டை வந்து இந்த ஹீட் என்ஜினுக்கு வந்து நான் சப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த எல்லா ஹீட் சப்ளையும் இந்த ஹோல் ஒர்க் டனா மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறாது. சரியா? இந்த மாதிரி ஒரு மெஷினை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்ததுன்னா இது வந்து ஒரு 100% எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு மெஷினா இருக்கும். ஸோ அந்த மாதிரி we can't என்ன பண்ண முடியாதுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது ஆக்சுவலாகவே எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். என்ன அப்படின்னா இது வந்து சோர்ஸ், இது வந்து சிங்க் அப்படின்னா இந்த சோர்ஸ்ல இருந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஹீட்டை வந்து இதுக்கு சப்ளை பண்ணுவோம் ஹீட் என்ஜினுக்கு. ஸோ அப்போ இந்த ஹீட் என்ஜின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சம் பார்ட் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. சம் பார்ட் வந்து என்னன்னா ஹீட் ரிஜெக்ட் ஆகிட்டு என்ன ஆகுனா இந்த சிங்குக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு என்ஜின் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்னன்னா சோர்ஸ்ல இருந்து ஒரு ஹீட் சப்ளை என்ஜினுக்கு பண்றோம், அந்த என்ஜின் வந்து சம் பார்ட் வந்து நமக்கு ஒர்க்காக கொடுத்துருது, சம் பார்ட் ஆஃப் ஹீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா கெல்வின்ஸ் பிளாங்க் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்க
அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன அப்படின்னா, இப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா என்னது? அவுட்புட் டிவைடட் பை இன்புட். கரெக்டா? ஸோ இங்கே அவுட்புட் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் அப்படின்னா இதோடைய ஒர்க்கு தான். கரெக்டா? ஸோ நம்ம ஒர்க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு கியூஸ், அதாவது ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்ட் தான் என்ன அப்படின்னா ஒர்க்கு. கரெக்டா? ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் டன்னா மாறும். ஸோ அப்போ ஒர்க் டிவைடட் பை இன்புட். இன்புட் அப்படின்றது என்ன? நம்ம இன்புட்டாக அந்த என்ஜினுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஹீட் சப்ளைட் தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை ஹீட் சப்ளைட், இதுதான் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஒர்க் அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா QS மைனஸ் QR divided by QS. ஓகேவா? ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இதோடைய எஃபிஷியன்சி வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஒருவேளை இந்த ஹீட் ரிஜெக்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு QS இருக்கும். கரெக்டா? ஒருவேளை இந்த ஹீட் ரிஜெக்ஷனே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைடு இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணீங்களோ எல்லா ஹீட்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒர்க்காக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக இருந்ததுன்னா இது எப்படி மாறும்? efficiency is equal to heat supply divided by heat supply into 100 போட்டிங்கன்னா 100% என்ன ஆகும்? இது 1 hour 100% efficiency கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெஷினை கண்டுபிடிக்க முடியாத இந்த கெல்வின் பிளாங்க்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ இந்த PMM2 பெர்பெச்சுவல் மோஷன் மெஷின் 2 வந்துட்டு இந்த கெல்வின் பிளாங்க்ஸை தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வயலேட் பண்ணுது. அந்த மெஷின் தான் என்ன சொல்லும் அப்படின்னா எல்லா லோ கிரேட் எனர்ஜியும் இங்கே வந்துட்டு எல்லா ஹை கிரேட் எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு மெஷின் தான் என்ன அப்படின்னா PMM1. ஸோ அந்த PMM1 வந்து என்ன அப்படின்னா வயலேட்ஸ் கெல்வின் பிளாங்க்ஸ் கூற்று. ஓகேங்களா? இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அது வயலேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹீட் என்ஜினுக்கு நீங்கள் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இது முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாசியஸ். இந்த கிளாசிஸ் என்ன சொல்றாரு? நான் சொல்ற மாதிரி ஒரு 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 ஹாட் கப்பில் வந்து ஒரு டீ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீ வந்து ஒரு 70 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டீ இருக்கு, இதுல வந்து ஒரு 70 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இந்த டீ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு 25 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங்ஸுக்கு வந்துட்டு எப்பயுமே ஹீட் வந்து என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தான் வந்து பை நேச்சுரலி வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டா? ஸோ இதுதான் பை நேச்சுரலாக நடக்கும். பட் நேச்சுரலி இல்லாமல் நமக்கு அப்படியே ரிவர்ஸாக நடக்குமா? அதாவது லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? மாறுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா மாறாது. ஆனா அதைத்தான் வந்து இந்த கிளாசிக்னு சொல்றாரு. அதாவது இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a device which operates in a cycle transfer heat from low temperature reservoir to high temperature reservoir without consuming any other form of energy அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்டிப்பா நம்மளால ஒரு ஆக்சுவலாக ஹாட் பாடி டு கோல்டு பாடிக்கு வந்து நேச்சுரலாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் கோல்டு பாடி டு ஹாட் பாடிக்கு நம்ம ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க்கு கொடுத்தா தான் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஒர்க்கு நீங்கள் அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்காம கோல்டு பாடி டு ஹாட் பாடிக்கு உங்களால் ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ நீங்கள் கோல்டு பாடி டு ஹாட் பாடிக்கு நீங்கள் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு கிவ் சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து இந்த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட் படி தான் நம்ம ரெண்டு சிஸ்டம் வந்து நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஒன்னு வந்துட்டு ஹீட் பம்ப், இன்னொன்னு வந்து ரெஃப்ரிஜரேஷன். சோ நம்ம ஹீட் பம்ப் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ரூம் ஃபுல்லாவே என்னவா இருக்கும்? பயங்கரமா குளிரும். கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரூம் வந்து ஹாட்டா வச்சுக்கணும்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா ஹீட் பம்ப். வேற இப்போ நம்ம சென்னை மாதிரியான ஏரியாவில் வந்துட்டு என்ன இருக்கும்? பயங்கர ஹாட்டா இருக்கும். ஸோ நம்ம ரூமை வந்துட்டு கோல்டா வச்சுக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஏசி தேவை, ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தேவை. நம்ம ஃப்ரிட்ஜெலாம் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரிட்ஜை வந்து உள்ள காய்கறிலாம் வச்சிருக்கோம்னா கண்டிப்பாக அது என்ன நம்ம கோல்டாகவே வச்சுக்கணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரியா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இப்போ ஒரு ஹீட் பம்பு அண்டு ரெஃப்ரிஜரேட்டர். ஓகேவா? இப்போ ஒரு ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்துட்டு ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் நம்ம பார்த்தபடி. கரெக்டா? வேற உங்களுக்கு லோ டெம்பரேச்சர் சிங்க், அதாவது லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னா பை நேச்சுரலி வி cannot. அப்போ என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு சம் ஒர்க் இன்புட் டு தி சிஸ்டம். ஸோ அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஒர்க் இன்புட்டாக கொடுக்குறேன். இதுதான் என்ன அப்படின்னா ஹீட் பம்ப். அதே மாதிரி தான் ரெஃப்ரிஜரேட்டரும் என்ன அப்படின்னா நமக்கு என்னன்னா இந்த லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கேயே நம்ம ஒர்க் கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ஹீட் பம்ப் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை உங்க வீடா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய வீடா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் சிஸ்டம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுடைய வீடா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஹவுஸ்.
சரிங்களா? ஸோ இது உங்களுடைய ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹில்ஸில் இருக்கோம், நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம், மலைப்பகுதியில் இருக்கோம் அப்படின்னா மலைப்பகுதியில் நம்மளுடைய ரூம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என்ன இருக்கும்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், வெளியிலோட கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா வெளியில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஊட்டி மாதிரியான இடங்களில் வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். நம்ம ரூமில் ஓரளவு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். கரெக்டாக? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருக்கும். நம்ம வீடு வந்து கொஞ்சம் ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஹாட்டு கூட அந்த ஹாட்னஸ் கூட நமக்கு பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹாட்னஸ் வந்து நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த லோ டெம்பரேச்சரை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம ரூமை வந்துட்டு இன்னும் ஹாட் ஆகணும். ஸோ எப்படி நம்ம பாசிபிளே கிடையாது, பை நேச்சுரலி பாசிபிள் கிடையாது. கரெக்டா? வெளியில இருக்கக்கூடிய லோ டெம்பரேச்சர் எடுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள கொடுக்க முடியுமா நம்மளால? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்பதான் நம்ம கிளாஸில் சொன்னதை நம்ம எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹீட் பம்ப் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வச்சு அந்த சிஸ்டத்துக்கு நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுதுன்னா சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லோ டெம்பரேச்சரை எடுத்துட்டு வருது. அதுதான் வந்து QR. சரிங்களா? அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹீட் பம்பு மூலயமா நல்லா பம்ப் பண்ணி நல்லா ஹாட் டெம்பரேச்சராக ஹீட் சப்ளை பண்ணுது. எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹீட் பம்ப் வந்து நடக்கும். வெளியில் இருக்கக்கூடிய லோ டெம்பரேச்சர்லேருந்தே ஹீட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா பம்ப் பண்ணி ஹீட் சப்ளை பண்ணும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு ஹை டெம்பரேச்சராக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு சப்ளை பண்ணும். அதனால நம்ம ஹீட் பம்ப் மூலயமா நம்மளுடைய ரூமோ இல்லை நம்மளுடைய காரோ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து ஹாட் டெம்பரேச்சராகவே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹீட் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. இதுவே ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்னா எடுத்துக்கோங்க. ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் எப்படி இருக்கும்? வெளியில் வந்து பயங்கர என்னவா இருக்கும்? பயங்கர ஹாட்டாக இருக்கும். நம்மளுடைய ரூம் வந்து கொஞ்சம் வெளியில் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கோல்டாக தான் இருக்கும். கரெக்டா? இருந்தாலும் என்னன்னா நம்மளுடைய இந்த இன்னும் வந்து நம்மளுடைய ரூம் வந்து இன்னும் வந்து கோல்டாக்கணும், இன்னும் குளிராக்கணும், இன்னும் வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து அந்த ஏசியோ இல்லை ரெஃப்ரிஜரேட்டரோ தேவைப்படும். கரெக்டாக? அப்போது இது நம்மளுடைய வீடு தான் என்னன்னா இது லோ டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுடைய வீடு என்னவா இருக்கும்? சம்மரில் என்னவா இருக்கும்? லோ டெம்பரேச்சர் தான் இருக்கும். கம்பேரிங் அவுட் சைடு கம்பேர் பண்ணும்போது ரூம் வந்து என்னவா இருக்கும்? லோ டெம்பரேச்சர் தான் இருக்கும். பட் இன்னமும் லோ டெம்பரேச்சராக இது குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இந்த ரூமில் இருக்குன்னா வெளியில் கண்டிப்பாக ஒரு 27 இருக்கலாம். கரெக்டாக? பட் இது 25 எனக்கு பத்தாது, நான் வந்து ஒரு 18 டிகிரி குறைக்கணும்னா இன்னும் இந்த ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை நான் அப்சர்வ் பண்ணி வெளியில் கொடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டுல இருந்து ஹீட்டை எடுத்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஹாட்டுக்கு நான் வெளியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் கொடுக்கணும். இதுதான் கோல்டு, இந்த ரூம் தான் கோல்டு, வெளியில் ஹாட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துகிட்டு போய் நான் வெளியில் கொடுக்கணும் அப்படின்னா நேச்சுரலாக நடக்காது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் படி நான் ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன். அந்த ஒர்க்கு தான் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம் தான் என்னன்னா ரெஃப்ரிஜரேட்டர். அப்போ நான் ஒர்க்கு கொடுக்கும்போது இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஹீட் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு கொடுத்துருது. இந்த வேலையை தான் ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணுது. ஸோ இதான் நம்மளுடைய வீடு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹீட் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை டெம்பரேச்சர் சிங்க்குக்கு சோர்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை வந்து தள்ளி விட்டுருது. ஸோ அதனால இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வீடு இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம வீடு வந்து எப்போதுமே கோல்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதை அப்படியே சைக்கிள் ப்ராசஸ் நடக்க நமக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ மெயின்டைன் பண்ணிடலாம். வேற நம்மளுடைய ஹீட் பம்பா இருந்தா இது சோர்ஸ் ஹை டெம்பரேச்சர் சோர்ஸ், ரெஃப்ரிஜரேட்டரா இருந்தா லோ டெம்பரேச்சர் தான் நம்மளுடைய ஹவுஸ். சரியா? இது மறுபடியும் இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த திரும்பி நான் சொல்றதை கவனிக்கும் போது கண்டிப்பா இது புரியும். நான் ஏன் இப்படி நடத்துறேன் அப்படின்னா இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. பட் இது கான்செப்ட் புரிஞ்சாதான் இதுல இருந்து நீங்க சம்சே போட முடியும். ஓகேவா? கேட்டாலுமே உங்களால வந்து போட முடியும். அதனால இது வந்து ரொம்ப நான் தரவா பாருங்க. இப்போ இதோடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நான் இங்க எழுதி போடுறேன். இதை மட்டும் பாருங்க. இப்போ ஹீட் பம்பா இருந்தது அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டரா இருந்ததுன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம எஃபிஷியன்சி எப்படி சொல்லுவோம்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். அதாவது டிசைட் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஹீட் பம்பா இருந்தது அப்படின்னா நமக்கு டிசைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா இந்த ஹீட் தான். ஏன்னா இந்த ஹீட்டை தான் நமக்கு வந்து வீட்டுக்குள்ள கொடுக்குது. கரெக்டா? அப்போ இந்த QS தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கொடுக்குது. அப்போ அதுதான் வந்து ஹீட் பம்புக்கு வந்துட்டு டிசைட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுனா ஹீட் சப்ளை டிவைடட் பை ஒர்க் டன் வரும். வேறஸ் நம்மளுடைய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமாக இருந்தால் இங்கே வந்து டிசைட் எஃபெக்ட் என்னன்னா நம்ம ரூம்லேருந்து எவ்வளோ ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுது, எவ்வளோ நம்ம ரூம்லேருந்து ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து அதோடைய டிசைட் எஃபெக்ட். ஸோ அப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டிசைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா QR டிவைடட் பை ஒர்க் இன்புட். ஸோ இந்த ஒர்க் இன்புட்டை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா
QS மைனஸ் QR அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வேறு மாணவர்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதோடைய ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து வந்து சம்ஸு கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அண்ட் வந்து மெக்கானிக்கலுக்கு ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே வந்து அதோட அட்ரஸும் என்னோட நம்பர் இருக்கும், வந்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க அண்ட் வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவார். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.